அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டேரி பைபாஸ்லேருந்து அம்பத்தூர் டோல், அந்த போரூர் டோல், அப்படியே செங்கல்பட்டு போகிற வழி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெட்டேரி அந்த அம்பத்தூர் டோல்கேட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். நின்றுட்டுருக்கிற பகுதியில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். இருந்தாலும் இங்கேருந்து ஒரு டெமோவாக காமிச்சிடுறேன். அந்த கைநீட்டுற பள்ளத்தில் பாருங்கள், அவ்வளோ பெரிய பள்ளம். அப்படியே அங்கேருந்து ஒரு பள்ளம் இங்கே அதாவது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி அந்த வண்டிங்க அந்த பிரிட்ஜுக்கு மேலே போகிற வரைக்குமே அந்த சாலை வந்து ரொம்ப படுமோசமாக இருக்குது. இந்த இடத்துல சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது என்ன பிரச்சனைனா, இங்கே குறிப்பிட்ட இடத்துல ஏன் பிரச்சனை, இங்கே மட்டும் ஏன் வீட்டு எடுக்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இது வந்து அம்பத்தூர் டோல்லேருந்து 1/2 கிலோமீட்டர் முன்னாடி தான் இது இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா டோல்கேட்டில் எல்லாத்துக்கும் சேர்த்தா அவங்க காசு வாங்குறாங்க. அப்படி வாங்கும் போது இதை பராமரிக்க வேண்டியது அவங்களோட வேலை. ஆனால் இது வந்து அவங்க இதுக்கு தெரிஞ்சு பல வருடங்களாக இது இங்கே இருக்குது. இது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பொதுமக்கள்கிட்ட நாங்கள் பேசும்போது வந்து அவங்க ரொம்ப ஆதங்கத்தோடு கோவமாக பேசுகிறாங்க. இதை பற்றி நம்ம போய் டோல்கேட்டில் கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, இது எங்களோட இதுவில் தான், காசு மட்டும் தான் வாங்குவோம், இதை வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் தான் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம், அயூப் கான் என் பேர். நீங்கள் இந்த பகுதியில் தான், இந்த ரெட்டேரி பகுதியில் இருக்கீங்களா? ஆமாம், குளத்தூரில் தான் இருக்கேன் நான். இப்போ இந்த சாலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட் வந்து, அதனால் இதை காணொலி எடுக்க வந்தோம். இப்போ நீங்கள் இந்த பகுதியில் இருக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன மாதிரி சிரமத்தை நீங்கள் பார்க்குறீங்க டெய்லி இந்த இடத்துல? மோசம்னா இது படுமோசம். இப்போது மழை பெஞ்சிருச்சுன்னா குண்டு குழியுமா அப்படி இருக்கும். உங்களால் ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாது. நான் இப்போ 2 வீலரில் வந்திருக்கேன், 4 வீலரில் வருவேன், என்னாலே ஜட்ஜ்மெண்ட் ஆகாது. எவ்வளோ பள்ளமாக இருக்குது, எவ்வளோ ஆழமாக இருக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது. இது பல வருஷமாக அப்படியே தான் இருக்குது. இப்போ குறைஞ்சது எத்தனை வருஷம் இருக்குமா இருக்குங்க அது? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக இப்படி தான் இருக்குது. இது இல்லை, நீங்கள் டோல் பக்கத்தில் போய் பாருங்கள், அந்த டோல் பக்கத்தில் உள்ள ரோடு கூட நல்லா இருக்காது. ஐயா இங்கேருந்து டோல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர். அப்போ இது 1/2 கிலோமீட்டர்னா டோல் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் வருது, கரெக்டுங்களா? பக்கத்தில் தான் பைபாஸ் இருக்குல்ல, நம்ம அவங்க தானே மெயின்டைன் பண்ணி கொடுக்கணும். இவங்களை கேட்டால் அவங்கள சொல்லுவாங்க, அவங்கள கேட்டால் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. என்ன மொத்தத்தில் நாங்கள் தான் அஃபெக்ட் ஆகிறோம். ஏன் இங்கேருந்து போகணுன்னா டோல் வாங்கிடுறாங்க, சரியா? ஒவ்வொரு வருஷமும் கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 40, 50, 70, 75 கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. அவங்க வச்சதான் சட்டம். அவங்க எவ்வளோ கூட்டம் நாங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது ஃபாஸ்டாக் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிரும். நீங்கள் ஃபாஸ்டாக் போட்டீங்கன்னா அது டபுள் சார்ஜ். ஐயா அதே மாதிரி 3 நிமிஷத்துக்கு மேலே நின்னா டோல் வாங்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறாங்களா? எதுவும் ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போ நாங்களே சொன்னாலும் அவங்க ஒத்துக்கிறவே மாட்டாங்க. எப்படி 3 நிமிஷம் ஆச்சு காமியம்பாங்க. ஸ்டாப் வாட்ச்சு நம்மகிட்ட இல்லை ஒன்று. இது இல்லை, எல்லா டோல்லையும் இதே நடக்குது. நீங்கள் போகிற டோலில் போங்க, ஏதாவது கொஞ்சம் க்யூ குறைச்சிருக்கோம், அங்கே பயங்கர க்யூ இருக்கும். யாரும் எதுவும் இல்லை, அஃபெக்ட் ஆகிறது நாங்கள் மட்டும்தான், பப்ளிக் மட்டும்தான். ஐயா இப்போ வந்து இது வந்து ரொம்ப படுமோசமாக பல வருஷமாக இருக்குன்றாங்க. இதை சரி செய்ய எந்த ஒரு தற்காலிக நடவடிக்கை கூட எடுக்கலையா? எதுவும் எதுவுமே எடுக்கலை அவங்க. நாங்கள் ஒவ்வொரு ட்ரிப் இதை ஃபேஸ் பண்ணுறோம். ஆக்சிடென்ட் ஆகிருமோ, விழுந்துருமோ, கவுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம். இந்த இடத்துல விபத்துக்கு ஏற்பட்டிருக்கா? ஏற்பட வாய்ப்பு ஒன்று நான் பார்க்கல அது. ஆனால் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ கிட்டத்தட்ட 2 அடி ஆழம் இருக்குது. பாருங்கள், இன்னும் இந்த நீங்கள் முன்னால் போனீங்கன்னா இன்னுமே டேஞ்சராக இருக்கும். ஆமாம், அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் ஏதோ கொஞ்சம் அப்படி கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் முன்னால் பார்த்தீங்கன்னா இதை விட மோசமாக இருக்கும். இந்த பைபாஸ்க்கு போகிறவங்க அது வழியாக தான் வரணும். அது வழியாக தான் வரணும். அந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்டிங் இங்கே வந்து நீங்கள் படுகுழியாக இருக்குது. என்ன டோல் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க, எந்த மெயின்டெனன்ஸும் இல்லை. அதே மாதிரி டோலு எத்தனை வருஷத்துக்கு வசூல் பண்ணுவாங்கிற அது கூட எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லை. சப்போஸ் போர்டு வைக்கணும், இது எஸ்டிமேட் இவ்வளவு, இத்தனை வருஷத்துக்கு நாங்கள் வசூல் பண்ணுவோம் அப்படிங்கிறது கூட இல்லை. அவங்க நாள் முழுவதும் 24 ஹவர்ஸு 364 நாள் வசூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன நாங்கள் தான் அஃபெக்ட் பண்ணோம். நான் சொல்கிறேன், இந்த ஏரியாவில் நான் இருக்கேன்னா இது வந்து எனக்கு அதிகமாக போனால் 3 கிலோமீட்டர் ஆகும் இந்த டோல் என் வீட்டுக்கு எனக்கும். நான் இங்கேருந்து இல்லை, நான் 75 ரூபா கட்டுறேன். லோக்கலாக இருந்துக்கிட்டு 75 ரூபா எதுக்கு பே பண்ணணும்? இதே இது எனக்கு போகிற டோலுவே கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் ஆகும். 12 கிலோமீட்டர் அங்கேயே ஒரு 40-50 ரூபா கட்டுறேன். ஆனால் குறைஞ்சது 50 கிலோமீட்டருக்கு ஒரு இடைவெளி தான் ஒரு டோல் இருக்கணும். ஆமாம், ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போ நான் அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் அதுக்கு தான் ஆஃபீஸ் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு ஃப்ரீ பாஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டது. இங்கே ஆஃபீஸ் இருக்கிறதாவும் தெரியல. இவங்கள சொன்னால் அவங்கள சொல்லுவாங்க, இருக்கிறது எல்லாமே ஹிந்திக்காரன். நான் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டாங்க. அதே உள்ளது. சரி, நான் ஏதோ ஹிந்தி பேசுவேன், சமாளிச்சிருவேன். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமாம், தெரியாது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கொள்ளையடிக்கிறாங்க, மொத்தத்தில் கொள்ளையடிக்கிறாங்க. நீங்கள் மகாராஷ்டிரா போனீங்கன்னா இவ்வளோ டோல் இல்லவே இல்லை.
தமிழ்நாட்டில் மட்டும்தான். நீ என்னுடைய சொந்த ஊர் மதுரை பக்கம் சிவகங்கை, நீங்கள் போகிறதுக்கே கிட்டத்தட்ட உனக்கு 800 1000 ருபீஸ் உங்களுக்கு டோல் இது பண்ணுவாங்க. டோலுக்கு மட்டுமே சொல்கிறீங்க? ஏன்னா நான் கார் வாங்கியிருக்கேன், அந்த காருக்கு நான் ரோட் டேக்ஸ் கட்டியிருக்கேனா இல்லையா தம்பி? நான் எல்லாம் பல பேசலாமா? சொல்லுங்க. ஏன்னா ரோட் டேக்ஸ் கட்டியிருக்கேன். எவ்வளவு 1.5 லட்ச ரூபா டோல் டேக்ஸ் ரோட் டேக்ஸ் கட்டி தான் நான் காரை வெளியே எடுத்தேன். அந்த ரோட் டேக்ஸ் எதுக்கு சொல்லுங்கள், எங்களை சொல்லுங்கள். அதுக்கும் கிட்ட 1.5 லட்ச ரூபா என் காரு கட்டியிருக்கேன். 8 லட்ச ரூபா வண்டிக்கு 1.5 லட்சம் ரோட் டேக்ஸ் போயிடுது. திரும்ப நான் ஊருக்கு போயில ஒவ்வொரு ட்ரிப் போகிறதுக்கே கிட்டத்தட்ட 1000 ரூபா டோல் கட்டுறேன், வர்றதுக்கு 1000 ரூபா. எவ்வளோ கொள்ளையடிக்கிறது சொல்லுங்கள் இப்போ? இது யாரும் கேட்குறதில்ல. இங்கேருந்து செலக்ட் ஆகி போகிறது எம்எல்ஏவோ எம்பியோ யாரும் கேட்குறதில்ல. கேட்கலாமே, அவங்க பார்லிமெண்ட்டில் எழுப்பலாம், சட்டசபையில் கேள்வி எழுப்பலாம். ஏன்னா பொதுவாக இல்லாமல் இந்த தடவை 40க்கு 40 ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை ஜெயிங்க, அவங்க நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. இது மாதிரி நமக்கு விசிபிளாக இருக்குது டோல். எனக்கு தெரிஞ்ச ஒரு தவிர எதுக்கு கேட்க மாட்டேன், கேட்கல. ஏன் கேட்க மாட்டேன்? ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக இருப்பேன். எம்எல்ஏ போடுறேன்னா அவரை தொடர்ந்து 10 கார் போகும், அவங்க எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. 11வது காரை நான் போகிறேன்னு வைங்களேன், எனக்கு டோல் நிறுத்திடுவாங்க. நான் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சேன். தெரியும், நம்ம வந்து சின்ன பள்ளம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் கமெண்ட்ல வந்து கூட. சின்ன பள்ளத்துக்கு எவ்வளவு டிராஃபிக் ஆகும், நீங்க பின்னாடி பாருங்க எவ்வளவு டிராஃபிக் ஆகுது பாருங்க. ஏன்னா இது வந்து மெயினான ஒரு ஜங்ஷன். இங்க இருந்து தான் நீங்க இந்த பைபாஸ்ல ஏறவே முடிகிற போது இங்கே டிராஃபிக் ஆச்சுன்னா அப்போ டோல்கேட் டிராஃபிக் ஆகுதா? டோல்கேட்ல வந்து 3 நிமிஷத்துக்கு மேல நின்னா அந்த அமௌண்ட் வந்து வாங்கக்கூடாது. ஆனா அப்படி பண்றாங்களா ரூல்ஸ் படி? எதுவுமே ரூல்ஸ் படி பண்றது இல்ல. இப்ப இது வந்து நம்ம வீடியோவா எடுத்து போட்டிருக்கோம். ஆனா இது வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்களா பொதுமக்களுக்கு? இதை வந்து சரி செய்வாங்களா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஏன்னா இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுல வந்து நம்மளும் ஒன்னா அப்படி கணக்கு வருவோமா, இல்ல நம்ம எடுத்து போடுறதுக்காக அதுக்கான பலன் கிடைக்குமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. சரிங்களா? நன்றி, வணக்கம்.